குவாலிட்டி ஆஃப் குட் டெஸ்ட், நல்ல சோதனையின் பண்புகள். ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மாணவரின் வளர்ச்சி சார்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடுகளில் எதை நாம் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நல்ல சோதனையின் பண்புகள். ஏற்புடைமை, நம்பகத்தன்மை, புறவைத்தன்மை, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ இந்த மூணையும் ஒரு தேர்வில் நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி இருந்தால்தான் அதை குவாலிட்டி ஆஃப் குட் டெஸ்ட், ஒரு டெஸ்ட் முறையாக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம ஒரு தேர்வு நடத்தும் போது அந்த தேர்வானது அவனுடைய வளர்ச்சி சார்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ அதுக்காக இந்த 3 விதிமுறைகளையும் நாம் சரியாக ஒரு தேர்வில் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏற்புடைமை, வேலிடிட்டி. ஸோ ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு பாடப்பகுதிகளை நம்ம கொடுத்துருப்போம். அதாவது முதல் 2 பாடம் அப்படின்ட்டு. அப்போ அந்த முதல் 2 பாடம் அப்படின்னா அந்த முதல் 2 பாடங்களில் இருந்து மட்டுமே தான் நம்ம தேர்வுக்குண்டான கேள்விகள் அப்படின்றத நம்ம எடுத்துருக்கணும். ஸோ நமக்கு 100 மதிப்பெண் அப்படின்னா அந்த 100 மதிப்பெண்ணுக்கு 2 பாடங்களில் எடுக்க முடியல, அதுக்காக இதுக்கு முந்தைய பாடங்களில் எளிமையான கேள்விகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த முறையை பயன்படுத்தக்கூடாது. ஸோ மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தில் தேர்வு நாம் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்தோமோ அந்த பாடத்தில் மட்டுமே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இதுதான் ஏற்புடைமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாணவர்களை எதற்காக எந்த பாடத்தில் நாம் மதிப்பீடு செய்தல் அப்படின்றத நம்ம ஏற்படுத்தியிருக்கோமோ அந்த பாடத்தை மட்டுமே நம் கேள்விகள் அப்படின்றத அமைச்சிருக்கணும். அதே போல் கேள்விகள் மிக தெளிவாகவும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் எளிய நடையிலும் இருக்கக்கூடிய வகையில் அந்த கேள்விகள் அப்படின்றத நம்ம அமைச்சு கொடுத்துருக்கணும். நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஒரு டெஸ்ட் ஒரு வகுப்பறையில் நம்ம நடத்தும்போது அந்த மாணவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்றது வித்தியாசங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடாது. ஒரு டெஸ்ட்டானது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் நம்ம நடத்தியிருப்போம், முதல் 2 பாடங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த முதல் 2 பாடங்களில் நடத்தப்பட்ட தேர்வு மீண்டும் ஒரு 2-3 நாட்கள் கழித்தோ 1 வாரம் கழித்தோ நம்ம அதே தேர்வை நம்ம நடத்தப்படும் போது அந்த மாணவனின் மதிப்பெண்ணில் பெரிய அளவிற்கு வித்தியாசங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடாது. 60 மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவன் 30 மதிப்பெண்ணோ எடுக்கக்கூடாது. அவ்வாறு எடுத்தால் அது நம்பகத்தன்மை அற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாணவனுடைய மதிப்பெண் படிக்கக்கூடிய தரம் எது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதே போல் அந்த தேர்வானது நடத்தப்படக்கூடிய இடத்தை பொறுத்தோ நேரத்தை பொறுத்தோ அல்லது வேறு மதிப்பீட்டாளர் வேறு ஒருவர் அந்த ஒரு டெஸ்ட் பேப்பர்ஸை எவாலுவேஷன் பண்ணாலோ அதில் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால் தான் அது நம்பகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புறவயத்தன்மை, அப்ஜெக்டிவிட்டி. ஒரு டெஸ்ட்டை எவாலுவேட் பண்ணும்போது எந்த ஒரு டீச்சருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்றது அந்த ஒரு டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம புறவயத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணாலும் அதுக்குண்டான முறையான விடைகள் அப்படின்றத நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கணும். அந்த விடைகளின் அடிப்படையில் தான் அந்த பேப்பரை எவாலுவேட் அப்படின்றத பண்ணணும். ஸோ ஒரு டெஸ்ட்டை எவாலுவேட் பண்ணும்போது எந்த ஒரு ஆசிரியருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாது அந்த ஒரு டெஸ்ட் பேப்பரை வேறு எந்த ஒரு ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்தாலும் அதிலும் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம புறவயத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.